செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னா ரைபோசோம்கள், அதுக்கு அடுத்தது செல் சட்டகம், அதுக்கு அடுத்தது சிலியா மற்றும் பிளஜெல்லா. ஓகே, இவைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? எஸ் சார். ரைட். ரைபோசோம்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். ரைபோசோம்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? ப்ரோகேரியாட் யூகேரியாட் ரெண்டுத்துலயுமே இருக்கும். ப்ரோகேரியாட் யூகேரியாட் ரெண்டுத்திலுமே இருக்கும். புரத சேர்க்கை. எஸ், புரோட்டீன் சிந்தசிஸுக்கு பயன்படக்கூடியது. அடுத்தது வெரி குட். அவ்வளவுதானா? ரைபோசோம் அலகுகளை பத்தி எண்டோபிளாச வலையில இருக்குங்க சார், பசுங்கணிகத்துல இருக்குங்க சார். ரைட். எண்டோபிளாச வலையின் மேற்பகுதியில ஒட்டி கொண்டு காணப்படும். இன்னர் சைடு ஆஃப் இன்சைட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அப்புறம் சைட்டோபிளாஸ்ட்ல இருக்குங்க சார். சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கும். இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியாவுல இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்புறம் சப்யூனிட்டை பத்தி சொல்லுங்க. ரெண்டு இருக்கு. ரெண்டு வகையான ரைபோசோம்கள். 70s, another one is 8s. வெரி குட், சூப்பர். அப்புறம் 70sல என்ன சப்யூனிட் இருக்கு? 8sல என்ன சப்யூனிட் இருக்கு? 70sல 50-30 இருக்கு. எஸ். 8sல 60-40 இருக்கு. ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் ரைபோசோம். ஓகே, தேங்க்யூமா. பார்த்துடலாம். நம்ம என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மெயினா பார்ப்போம். சரிங்களா? Ribosomes are the granular structures first observed under the electron microscope as dense particles by George Palade in the year of 1953. சார், ரைபோசோம்கள் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது காணப்படக்கூடிய ஒரு கிரானுல் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதுதான் ரைபோசோம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அடர்த்தியான துகள் போன்ற அமைப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜார்ஜ் பாலடே இந்த இயர் ஆஃப் 1953. இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கா? தமிழ் மீடியம் அது ஞாபகம் வச்சுக்கோ. 1953ல ஜார்ஜ் பாலடே அப்படின்றவர் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது செல்லுக்குள்ள ஒரு கிரானுலர் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ரைபோசோம்கள்னு பேர் வருது. சரிங்களா? They are composed of ribonucleic acid, RNA and protein and are not surrounded by any membrane. சார், இந்த ரைபோசோம்கள் எதை கொண்டிருக்கும் அப்படின்னா rRNA-ன்னு ஒன்று படிப்பீங்க. ரிபோசோமல் RNA, அதான் rRNA. அண்ட் பிளஸ் வேற என்ன இருக்கும்? புரோட்டீன் இருக்கும். ரைபோசோம்களுக்குள்ள rRNA பிளஸ் புரதங்கள் காணப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது, இந்த ரைபோசோம்களை சுற்றி எந்த ஒரு சவ்வும் காணப்படாது. இது ரொம்ப முக்கியம். அப்ப இது ஒரு சவ்வற்ற அமைப்பு நம்ம சொல்லலாமா? ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் நாட் சரௌண்டட் பை எனி மெம்பரேன். சரி. The eukaryotic ribosome are 8s while the prokaryotic ribosomes are 70s. அதாவது ரைபோசோம்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாக்டீரியாவில் என்ன வகையிலான ரைபோசோம் இருக்கும்? 70s. அதுவே யூகாரியோட்ல என்ன வகையிலான ரைபோசோம் இருக்கும்? 8s இருக்கும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ அப்ப 70sன்றது பாக்டீரியா ஆர் ப்ரோகாரியாட், 8sன்றது யூகாரியோட்டிக் ரைபோசோம்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் ஈச் ரைபோசோம் ஹாஸ் 2 subunits, larger and smaller subunits. அதாவது ஒவ்வொரு ரைபோசோம்களும் 2 துணை அலகுகளை கொண்டிருக்கும். ஒன்று பெரிய துணை அலகு, மற்றொன்று சிறிய துணை அலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 70s டைப் ஆஃப் ரைபோசோம் எங்கெங்க இருக்குன்றதை கொடுத்துருக்கோம். பாக்டீரியா, அதாவது ப்ரோகாரியாட்டிக் செல்கள் பார்க்கும்போது பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்குப்பா? 70s இருக்கு. 70sல சிறிய துணை அலகு 30s, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 16s rRNA அண்ட் 21 ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அண்ட் பெரிய துணை அலகு 50s, அதுக்குள்ள 5s 20s rRNA பிளஸ் 35 ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு தேவை 30sன்றது ஸ்மாலர் சப்யூனிட், 50sன்றது லார்ஜர் சப்யூனிட் இன் 70s டைப் ஆஃப் ரைபோசோம். இதுல
சார் எஸ்ன்றது எதை சார் குறிக்கும் அப்படின்னா 70s 80s 50s 30s கொடுக்குறோம்ல, அது வந்து செடிமெண்டேஷன் கோஎபிசியன்ட் வீழ்படிவாதல் குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஸ்வெட்பர்க் அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அதனால ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? சார் ரைட். அதே மாதிரி 80s அப்படின்றத பாருங்க. 80s வந்து யூகேரியாட்டிக் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியது. ஓகே, ஒன்லி யூகேரியாட்டிக். அண்ட் இதுல இருக்கக்கூடிய சப் யூனிட் 40s plus 60s. ஓகே, 40sன்றது சிறிய துணை அலகு, 60sன்றது பெரிய துணை அலகு. அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோ. ஓகே, ஹியர் எஸ் ஸ்வெட்பர்க் யூனிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த செடிமெண்டேஷன் கோஎபிசியன்ட். இட் இஸ் இன்டைரக்ட்லி a measure of density and size. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எஸ்ன்றது நம்ம என்ன சொன்னோம், ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி a measure of density and size. அதாவது ரைபோசோம்களுடைய அடர்த்தி மற்றும் சைஸ் அளவை இன்டைரக்டா, சரியா, இன்டைரக்டா பண்ணக்கூடிய ஒரு அலகுதான் இந்த செடிமெண்டேஷன் கோஎபிசியன்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் ரைபோசோம். ஓகே, இந்த பாலிசோம் அப்படின்னா என்ன பின்னாடி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே படிச்சோமா பாலிசோம்கள்? படிச்சோமா? Yes, sir. ரைட். இங்க பாருங்க, பாலிசோம்னா என்னங்க? நீட்ல ஆல்ரெடி வந்த கொஸ்டின். ஸோ ரைபோசோம்கள் mRNA இணைப்பின் மூலம் இணைந்து திருகு வடிவில் காரணம் இது பாலிசோம். அதாவது இங்க பாத்துக்கோ, இது வந்து mRNA. இது வந்து என்னது? mRNA. இந்த mRNAல நிறைய ரைபோசோம்கள் அட்டாச் ஆகியிருந்தா அதுக்கு பேர் என்ன? பாலிசோம். பாலிசோம் அல்லது பாலி ரைபோசோம்னு சொல்லலாம். பாலிசோம் அல்லது பாலி ரைபோசோம். இதுதான் இது நீட்ல ஆல்ரெடி வந்த ஒரு கொஸ்டின்ஸ், நீங்க பாத்துங்க. ரைட். ரைபோசோம்கள் வந்து எங்க இருந்து உற்பத்தி ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைபோசோம்கள் எங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகும் தெரியுமா? Ribosomes are produced from any idea? நியூக்ளியோலஸ், உட்கருமணி சொல்றோமா? உட்கருமணி பகுதியிலிருந்து தான் ரைபோசோம்கள் உற்பத்தி ஆகும். அதனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் செல், புரத தொழிற்சாலை அல்லது ரைபோசோம்களின் தொழிற்சாலை. ரைபோசோம்களின் தொழிற்சாலை தான் எக்ஸாக்டா சொல்லுவோம். ஏன்னா எல்லா ரைபோசோம்களும் எந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது? நியூக்ளியோலஸ்ல இருந்து தான் உற்பத்தி ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், செல் சட்டகம். சார் செல் சட்டகம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல் சட்டகம் அப்படின்னா என்னப்பா? எனி ஐடியா? செல்வால். செல்வாலா? செல்லுக்குள்ள, சரிங்களா, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப எப்படி ஒரு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி எலும்புகள்லாம் இருக்கா இல்லையா? Yes, sir. அந்த மாதிரி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டகம் உள்ள இந்த மைக்ரோ ஃபைப்ரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த இழைகள்லாம் அப்படியே ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம செல் சட்டகம்னு சொல்றோம். இதுவும் நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு போன வருஷம். சரி, இந்த வருஷம் இல்ல, போன வருஷம் கேட்ட கொஸ்டின் இருக்கு. அதையும் நம்ம பார்த்தலாமா? An elaborate network of filamentous proteinaceous structure consisting of microtubules, microfilaments and intermediate filaments present in the cytoplasm is collectively referred to as cytoskeleton. அதாவது சைட்டோபிளாஸ்ம்ல காணப்படும் நுண் குழல்கள், நுண் இழைகள் மற்றும் இடைநிலை இழைகளை கொண்ட புரத கட்டமைப்பிலான இழையாலான ஒரு சட்டகம் தான், வலை போன்ற அமைப்பை தான் நம்ம சொல்றோம் செல் சட்டகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத படத்தை பாருங்களேன்.
இது சைட்டோபிளாசம். சரிங்களா? சைட்டோபிளாசத்துல இந்த மாதிரி இங்க பாத்துக்கோ, இது ஒரு செல்லு. அந்த செல்லுல இருந்து சைட்டோஸ்கெலட்டன் மட்டும் தனியா பிரிச்சா எப்படி இருக்குன்னு இங்க குடுத்துருக்கோம். அப்ப இதெல்லாம் என்ன சார்? மைக்ரோ டியூபியூல்ஸ், நுண்ணிழைகள், மைக்ரோ பிளமட், சரிங்களா? இன்டர்மீடியேட் பிளமட், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொன்னும் ஒரு ஒரு கலர் நீங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கலர் வந்து மைக்ரோ பிளமட்னு வச்சுக்கோ. ரைட்டா? கிரீன் கலர் வந்து என்ன சொல்லலாம்? இன்டர்மீடியேட் பிளமட் வச்சுக்கோ. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து மைக்ரோ டியூபியூல்ஸ்னு வச்சுக்கோ. ஓகே. சோ இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்த அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன சொல்றோம்? செல் சட்டகம். செல் சட்டகம். சரி, ரைட். அதுக்கப்புறம் இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், தமிழ் மீடியம் பிள்ளைங்க எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. The cytoskeleton in a cell are involved in many functions. சார், செல் சட்டகமானது பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. அது என்னென்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் சப்போர்ட், செல்லுக்கு இயந்திர வலிமை இருக்காது. அதாவது லேட்டஸ்டா புக்கு வாங்கினவங்களுக்கு அது இருக்கும், பழைய புக்கு யூஸ் பண்றவங்களுக்கு அது இருக்காது. சரிங்களா? ரைட். அதாவது செல் சட்டகத்தினுடைய பணிகள் அப்படின்னு போட்டு ஒரு ஐபன் போட்டுக்கோ. எந்திர வலிமை, மோட்டிலிட்டி, நகர்வு மற்றும் செல்லின் வடிவத்தை பராமரிக்கிறது. செல்லின் வடிவத்தை பராமரிக்க செய்கிறது. ஓகேவா? எழுதிட்டீங்களா? இல்லாதவங்க, பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க எழுதுனீங்களா பாருங்க. எஸ் சார். படிச்சாச்சுங்களா? ரைட். ஓகே, முடிச்சாச்சு. அவ்வளவுதான் செல் சட்டகம். சார், இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, செல்ல அதோடைய, அதாவது அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் செல்லுக்கு தருது. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ்லாம் ஒரு சில இதுல இருந்து நகர்வுக்கு பயன்படுத்தப்படும். அண்ட் ஷேப்பை பராமரிக்கும். சைட்டோஸ்கெலட்டன் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, செல்லு வந்து ஒரே ஷேப்ல இருக்குமா அப்படிலாம் கிடையாது. அதுனா சுருங்கி போய் எப்படின்னா கடக்கலாம். நெக்ஸ்ட் சிலியா அண்ட் பிளஜெல்லா. கசையிழை, சரி, பிளஜெல்லானா கசையிழை, சிலியா தான் படிச்சோம். எங்க படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சிலியா பிளஜெல்லா பத்தி. ஃபர்ஸ்ட் சிலியானா என்னன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கும். பிளாஜெல்லாம் ஹேர் போன்ற அமைப்பு சார். பாடி ஃபுல்லும் சுத்தி எங்க இருக்கும்? கரெக்ட். ஓகே, நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் கரெக்ட். எதுல சிலியா இருக்கும், எதுல பிளஜெல்லா இருக்கும்? இதான் என் கேள்வி. பாரமீசியத்துல சிலியா இருக்குங்க சார். வெரி குட்மா. பாரமீசியத்துல சிலியா இருக்கும். யூக்ளினாய்டுல வந்து பிளஜெல்லா இருக்குங்க சார். யூக்ளினாய்டுல பிளஜெல்லாவா? பாக்டீரியால பிளஜெல்லா. அதாவது மொனிரான்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஓகே. பாக்டீரியாலாம் அதுல வருது இல்ல, அதுல கசைழை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க படிச்சிருப்பீங்க. சிலியான்றது புரோட்டிஸ்டாவில யூக்ளினா, பாரமீசியம் இதெல்லாம் பாத்துக்கிறீங்கல்ல, அதுக்கு மேல சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் பாருங்க, அதுதான் சிலியா. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். சார், ரெண்டுமே கூட புரோட்டிஸ்டால இருக்கா? புரோட்டிஸ்டுகள்ல சிலியா அண்ட் பிளஜெல்லா ரெண்டுமே இருக்குமா இருக்காதா? இருக்கு சார். ஒரு நீண்ட கசையிலே ஒரு குட்டையான கசையிலே எதுல படிச்சீங்க? ஒரு 4 டைப்ஸ் படிச்சேன் சார். அந்த கசைகளுடைய வயசுலயே புரோட்டிஸ்டாவில படிச்சிருப்பீங்க பாருங்க, யூக்ளினாய்டுகள்ல படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அங்கேயும் போய் பார்க்கலாம். சரி சரி. இப்ப இந்த சிலியா அண்ட் பிளஜெல்லா கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோன்றும்? சரியா? அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, ரைட். சிலியா பிளஜெல்லா ஆர் ஹேர் லைக் அவுட் growth ஆஃப் த செல் மெம்பரேன். அதாவது செல் சவ்வின் மீது முடி போன்று காணப்படக்கூடிய நீட்சிகள் தான் சிலியா
அண்ட் ஃபிளஜெல்லா. அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து காணப்படக்கூடிய சின்ன முடி போன்ற வளரிகளுக்கு பேர் தான் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சிலியா என்பது ஓடுகள் போன்று பணி செய்யும் மிகச்சிறிய அமைப்பு, அதாவது சின்ன ஹோர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சிலியா ஆர் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் which work like oars, causing the movement of either of the cell or the surrounding fluid. அதாவது செல்லுக்குள்ள நகர்வுக்கோ அல்லது செல் ஆனது திரவத்துல இருக்கும்போது அந்த திரவத்துல நகர்வுக்கோ யார் பயன்படுகிறா? சிலியா. சிலியா. சரிங்களா? சிலியரி மூவ்மெண்ட்னு படிச்சிருப்பீங்க தசைகள்ல கூட, அதுவும் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். செல்லுக்குள்ள ஆன நகர்வு திரவத்துல அதனுடைய நகர்வுக்கும் சிலியாக்கள் பயன்படுகின்றன. ரைட். அதுக்கு அடுத்தது ஃபிளஜெல்லா. ஃபிளஜெல்லா ஆர் கம்பேரிட்டிவ்லி லாங்கர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். சார், சிலியாவை கம்பேர் பண்ணும்போது ஃபிளஜெல்லா நீளமானது. அது எதுக்காக பயன்படுகிறது? இடப்பெயர்ச்சிக்குப்பா, அவ்வளவுதான். இப்ப பாக்டீரியாவில் இருந்தாலும் இடப்பெயர்ச்சி தான், புரோட்டிஸ்டாக்ல இருந்தாலும் இடப்பெயர்ச்சி தான். மூவ்மெண்ட்டுக்காக அது பயன்படுகிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, the prokaryote bacteria are also flagella, possess flagella, but these are structurally different from that of the eukaryotic flagella. சார், இந்த கசைடைகள் பொறுத்த மட்டும் ப்ரோகாரியாட்லயும் இருக்கு, யூகாரியாட்லயும் இருக்கு. அதான் நான் சொன்னேன், பாக்டீரியாவிலும் இருக்கு, புரோட்டிஸ்டாவிலும் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சியேஷன் கொஞ்சம் வேற. சரிங்களா? அதோடைய ஸ்ட்ரக்சர் அளவுல ரெண்டுத்துக்குமான கசைடைகள் அமைப்பின் அடிப்படையில அவைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன. ரைட். அடுத்து பாருங்க, the electron microscopic study of cilium or flagellum show that they are covered with plasma membrane. அதாவது எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் நீங்க இத எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொன்றுமே சிலியாவா இருக்கட்டும் அல்லது ஃபிளஜெல்லாவா இருக்கட்டும், பிளாஸ்மா மெம்பரேனால, பிளாஸ்மா சவ்வால சூழப்பட்டிருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அந்த படத்தை பாருங்க, அப்புறம் நமக்கு புரியும். இங்க பாருங்க, சிலியாவையோ அல்லது ஃபிளஜெல்லத்தையோ it remains just like that, இப்படிதானே இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இத கிராஸ் செக்ஷன் எடுத்து அதை என்லார்ஜ் பண்றோம். என்லார்ஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிதான் இருக்கும்பா. சரியா? இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இங்க பாருங்க, இத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுளட். என்னது டபுளட்னா இரட்டைகள். இது என்னது இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டபுளட்ஸ் சொல்றோம். சரி, இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்ப ஒரு சிலியாவை கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம், அல்ல ஃபிளஜெல்லாவை கிராஸ் எடுத்துக்கணும்னா மேல யார் இருக்கா? அதை சுத்தி பிளாஸ்மா சவ்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மொத்தம் எத்தனை டபுளட்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. எத்தனை இருக்குது? 9 இருக்கும். 9 டபுளட்ஸ் சுத்தி இருக்கும். சென்டர்ல இங்க பாருங்க, இதுக்கு பேர் மைக்ரோ டியூபியூல். சரிங்களா? இதுவும் மைக்ரோ டியூபியூல்ஸ் தான் சொல்றோம். சென்டர்ல 1 2. ஓகேவா? அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சிலியான் ஃபிளஜெல்லாவுடைய உள்ள அரேஞ்ச்மெண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா 9+2 பேட்டர்ன் சொல்லுவாங்க. புரியுதா? எஸ் சார். சென்டர்ல 2, சுத்தி 9. அதனால இதை என்ன சொல்றோம்? 9+2. சரி சார், அப்புறம் வேற என்ன சார் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இது இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரேடியல் ஸ்போக், ஆரப்போக்கு ஆரைகள். எப்படி நம்ம வீல்ல, சைக்கிள் வீல்ல போக்ஸ் எல்லாம் இருக்கு, பாத்துக்கிறீங்களா? ஸ்போக்ஸ் கம்பின்னு சொல்லுவோமேப்பா, பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரப்போக்கு ஆரைகள்லாம் அதான். இங்க இருக்கிறது சென்ட்ரல் ஷீத், ரெட் கலர்ல கொடுத்துக்கிறது மைய உறை. அதுக்குள்ளதான் மைய நுண்ணுழைகள், அதாவது சென்ட்ரல் மைக்ரோ டியூபியூல்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இங்க பாருங்களேன். சரி, இந்த டபுளெட்டுக்கும் இந்த டபுள், அதாவது 2 இரட்டைகளுக்கும் நடுவுல
ஒரு பிரிட்ஜ் இருக்கும், இன்டர் டபுளட் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஓகே, புரியுதா அந்த படம்? ஏதாவது டவுட் இருக்கா பாரு. நோ டவுட். No, sir. ஓகே. யூகேரியாட்டிக் செல்களின் ஆக்சோனிம்களின் புறப்பகுதியில் அமைந்த இரட்டை நுண்ணிழைகள் மற்றும் மையத்தில் 2 நுண்ணிழைகளை கொண்டுள்ளது. அதாவது 9+2 வகை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இங்கிலீஷ் மீடியத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The electron microscopic study, அதாவது their core called axonym possess a number of microtubules running parallel to the long axis. The axonym usually has 9 doublets of radially arranged peripheral microtubules and a pair of centrally located microtubules. அதான் நான் சொன்னேன். சுத்தி 9 இருக்கு, நடுவுல 2 இருக்கும். இதான் 9+2 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். The central tubules are connected by bridges and is also enclosed by central sheath. அதாவது இங்க இந்த இடத்துல பாருங்க, இதான் மைய நுண்ணிழைன்னு நம்ம சொல்றோம். இதுவும் இந்த மைய நுண்ணிழையும் இந்த மைய நுண்ணிழையும் ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு இணைப்பு இருக்கா? இணைப்பு காணப்படுகிறதா? Yes, sir. Yes, sir. சரியா? அண்ட் இத சுத்தி ஒரு மைய உறை இருக்கா? இந்த ரெட் கலர்ல கொடுத்துக்கிறது இருக்கா? சென்ட்ரல் ஷீட். Yes. இதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. அது இந்த 2 பாயிண்ட் தான் அங்க கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோ. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமானது, which is connected to one of the tubules of each peripheral doublets by a radial spoke. அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் சென்டர்ல 2 மைக்ரோ டியூபிள்ஸ் இருக்கு, அது ரெண்டும் ஒரு பாண்டால, ஒரு பிணைப்பால, லிங்கால இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா சார்? இது சுத்தி யார் இருக்கா? சென்ட்ரல் சீத்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த சென்ட்ரல் சீத்துல யார் ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க? இவங்க எல்லாம் யாரு? ஆரப்போக்காரைகள். எஸ், ஆர்எஃப் ரேடியல் ஸ்போக் டப்லெட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? அவைகள் இணைஞ்சிருக்கு. ஓகேவா? புரியுதா? இதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம், பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட், there are 9 radial spokes. The peripheral doublets are also integrated by linkers. அதுவும் பார்த்துட்டோம். Both cilium and flagellum emerge from centriole-like structure called basal body. சார், சென்ட்ரியோல் போன்ற ஒரு அமைப்புல இருந்துதான். சரி, அதாவது சென்ட்ரியோல் போன்ற, சென்ட்ரியோல் கிடையாது, அந்த அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சிலியா அண்ட் பிளஜெல்லா எங்கிருந்து உருவாகிறது, எப்படி போன்ற அமைப்பிலிருந்து உருவாகிறது அப்படின்னா, சென்ட்ரியோல் மாதிரியான அமைப்பில் இருந்து சிலியாவும் பிளஜெல்லாவும் உருவாகிறது. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு பேரு அடி உடலங்கள்னு சொல்றோம். புரியுதுங்களா? பேசல் பாடிஸ். அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், சிலியான் பிளஜெல்லா எங்கிருந்து உருவாகிறதுனா பேசல் பாடிஸ் சொல்லிடலாம். சொல்லலாமா? Yes, sir. அது ஒரு சென்ட்ரியோல் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. இதுவும் பார்த்துக்கோ. இதுவும் சிலியான் பிளஜெல்லாவை எடுத்து பார்த்தது தான். சென்டர்ல இருக்கிறது மைக்ரோ டியூபியூல்ஸ் 2 சுத்தி 9 இருக்கு. அதுதான் 9+2 அப்படின்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல் பிரிதல்ல சார். ஸ்பிண்டில் பிரிதல்ல படிச்சிருப்பீங்க. வெரி குட். அப்புறம் ஸ்பிண்டில் நார்கள் உருவாக்கத்துல. வெரி குட், வெரி குட். ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் யாருதான், எங்க இருந்தா உருவாகணும்? சென்ட்ரியோல் தான். அப்ப என்ன சென்ட்ரோசோம்னா என்ன? சென்ட்ரியோல்ல இருந்து ஸ்பிண்டில் நார்கள் உருவாகும். கரெக்டாப்பா? எஸ், இது சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோமுக்குள்ளதான் யார் இருப்பா? Centriole. சென்ட்ரியோல் இருக்குங்க. இது அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். படிச்சோமா? முதல்ல படிச்சோமா?
Yes, sir. சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சென்ட்ரோசோம் இஸ் an organelle usually containing two cylindrical structures called centriole. அதாவது சென்ட்ரோசோம் அப்படின்றது ஒரு நுண்ணுறுப்பு. இது 2 உருளை வடிவிலான சென்ட்ரியோல்களை கொண்டிருக்கிறது. இது ஒரு விலங்கு செல்லின் ஒரு சிறப்பு பண்பாக சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்குன்னு நினைச்சேன், கொடுக்க காணண்டா ராஜா. இந்த இடத்துல பாத்துங்களேன், இங்க பாருங்களேன். இது அனிமல் செல். அனிமல் செல்ல இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சென்ட்ரோசோம். அந்த சென்ட்ரோசோமுக்குள்ள எத்தனை இருக்குது சென்ட்ரியோல்? 2. அதான் அதுக்கான அமைப்பு. அதுக்கு அடுத்தது they are surrounded by amorphous pericentriolar materials. அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிட்டா அதான் சென்ட்ரோசோம்னு சொல்லிட்டேன். சென்ட்ரோசோமுக்குள்ள இப்படி ஒன்று இருக்கும், ஹரிசாண்டலா ஒன்று இருக்கும். இதான் சென்ட்ரியோல்னு நான் சொல்லிட்டேன். சரி, இதுக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பெரிசென்ட்ரியோலார். என்ன சொல்றாங்க? பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல், பெரிசென்ட்ரியோலார் பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா சார்? Yes, sir. சார் இந்த படத்தை பாருங்கப்பா. நீங்க சென்ட்ரியோலை எடுத்து கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. அதாவது ட்ரிப்லெட்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவோம்? 1 2 3. இது என்ன சொல்றோம்? ட்ரிப்லெட். சிலியா பிளாஜெல்லா என்ன படிச்சோம்? டபுளெட், இரட்டைகள் படிச்சோம். இங்க வந்து ட்ரிப்லெட். இங்க எத்தனை சார் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? Yes, sir. அப்ப பெரிபரல்ல 9. மையத்துல எத்தனை டிபியூல்ஸ் இருக்கு? மையத்துல இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல. அதனால 9 + 0 சொல்லுவாங்க. சென்ட்ரியோல்கள்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த டிபியூல்ஸோட அமைவு 9 + 0ன்னு சொல்லலாம். புரியுதா? இங்க பாருங்க, இங்கேயும் அப்படித்தான். இந்த மைக்ரோ ட்ரிப்லெட் இருக்குல்ல, ஒரு ட்ரிப்லெட் இன்னொரு ட்ரிப்லெட் கூட இணைஞ்சிருக்கும். இதான் லிங்க். சரியா? இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் மையத்துல ஆரப்போக்குல அமைஞ்சிருக்கும். இது வந்து ஆக்சோனியம். ஏற்கனவே என்ன மாதிரி படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது both the centrioles in the centrosome lie perpendicular to each other in which each has an organization like the cartwheel. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரியோல்கள் வந்து சென்ட்ரோசோமுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்திருக்கும். அதான் இந்த படத்துல பாரு, 1 இப்படி இருக்குன்னா 1 இப்படி இருக்கு. அதான் ஒண்ணுக்கொண்ணு செங்குத்தாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இது பாக்குறதுக்கு ஒரு கேட் வீல் மாதிரி, வண்டியோட சக்கரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது they are made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. சார், இந்த நுண்ணுரைகள்லாம் எந்த புரதங்களால் ஆனது அப்படின்னா என்ன புரதம்? Tubulin. Tubulin. Microtubules made up of tubulin protein. சரியா? இது எல்லாத்துலயுமே டியூபுலின் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் each of the peripheral fibril is a triplet. ஒவ்வொரு புற நுண்ணுணைகள் இப்படிதானே இருந்தது. 1 2 3 இப்படி இருந்தது இல்லைங்களா? ஒவ்வொன்றும் 3 துணை நுண்ணுணைகளை உடையதாக இருக்கும். சென்ட்ரியோல் மைய பகுதிக்கு ஹப் என்று பெயர். இதிலிருந்து ஆரப்போக்கில் விரியும் ஆரைகள் வெளிப்புற மூவர்களுடன் இணைந்திருக்கும். அப்ப இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க? The central part of the proximal region of the centriole is also proteinaceous and called the hub
which is connected with tubules of the peripheral triplets by radial spokes made up of protein. அதே தான் அர்த்தம். இந்த இடத்துல பார்த்துக்கோ. சரி, இதுக்கு பேர் தான் ஹப்பு. இதுக்கு பேர் தான் ஹப்பு. இந்த ஹப்புல தான் எது ஜாயிண்ட் ஆயிருக்கு? ஆரப்போக்குல ட்ரிப்ளெட்ஸ் ஜாயிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ அப்ப அந்த அமையும் முறைன்னு பார்த்தோம்னா 9 + 0 சுத்தி 9 ஆரைகள் இருக்கு. சென்டர்ல எதுவுமே கிடையாது, அதனால 9 + 0ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் the centrioles form the basal body of cilia or flagella and spindle fibers that give rise to spindle apparatus during cell division in animal cells. இது ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம், சிலியா, பிளஜெல்லா மற்றும் விலங்கு செல்லில் கதிர்கோள் சாதனம் ஆகியவற்றை உருவாக்கும் அடி உடலங்களாக எது செயல்படுகிறதுன்னு படிச்சோம்? சென்ட்ரியோல் செயல்படுதுன்னு சொன்னோமா இல்லையா போன பாயிண்ட்ல, போன இதுல? அதேதான் இங்கே. ஓகே, ஸோ அப்ப இங்க இருந்து தான், சென்ட்ரியோல்ல இருந்து தான் எது உருவாகும்? ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபரோட வேலை என்ன தெரியுமா? குரோமோசோம் அந்த மைய பகுதிக்கு குரோமோசோமோட சென்ட்ரோமியர்ல இணைஞ்சு மையத்துக்கு கொண்டு வர்றது தான் அதனுடைய வேலை. இங்க பாருங்க, செல் டிவிஷன் போது இங்கதான் யார் இருக்கா? சென்ட்ரியோல் இருப்பா. சென்ட்ரியோல் இது என்னது? இது என்னதுப்பா? ஃபைபர். இந்த மாதிரி இத பிரிச்சு தனித்தனியா கொண்டு போகணும்ல, அதுக்கு தான் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த குரோமோசோம் வந்து பிரிக்கிறதுக்கு தான், அல்லது உள்ள இருக்கக்கூடிய குரோமேட்டிட்களை பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பயன்படுகிறது. இதை உருவாக்குவது யாரு? சென்ட்ரியோல். இதுக்கு அவ்வளவு டவுட் எடுத்துக்கிறீங்க? ரைட்டு சார். விலங்கு செல்ல வந்து சென்ட்ரியோல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகும். தாவர செல்ல சைட்டோபிளாஸ்ட்ல என்ன எதுல இருந்து உருவாகும் சொல்லுப்பா? சைட்டோபிளாஸ்ட்ல கரெக்ட் தான், வெரி குட். சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்பிண்டில் இழைகள் தோன்றும், அதெல்லாம் கரெக்ட். எனிபடி? சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய மைக்ரோபிளமட் நுண்ணிழைகள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்பா, அங்கிருந்து உங்களுக்கு எதை உருவாக்கப்படும்? ஸ்பிண்டில் இழைகள் உருவாக்கப்படும். புரியுதா? சரிப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். செல்ல கட்டுப்படுத்துது. செல்லுல நியூக்ளியஸை பத்தி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. செல்லோட முக்கியமான பகுதி நியூக்ளியஸ். அப்புறம் நியூக்ளியஸ் வச்சுதான் சார் நம்ம வந்து உண்மையானது உட்கரு அப்படி. நியூக்ளியஸை வச்சு, நியூக்ளியஸ் இருந்தா உண்மை உட்கரு உயிர்கள், இல்லைன்னா பொய் உட்கரு உயிர்கள். வெரி குட். அப்புறம் நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும் சார். எஸ், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும். அடுத்தது எண்டோபிளாசம் வரை ஒட்டிட்டு இருக்கும் சார். ரைட், நியூக்ளியஸோடைய அவுட்டர் மெம்பரேன் பக்கத்திலேயே எண்டோபிளாசம் வலை ஒட்டிட்டு இருக்கும். வெரி குட். அப்புறம் வேற என்ன இருக்கு உட்கருக்குள்ள? உட்கரு மணின்னு ஒண்ணு இருக்கும், இருக்குல்ல? ஆமாப்பா, நியூக்ளியோலஸ் இருக்கும், உள்ள டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். அப்புறம் உட்கரு சுத்தி ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேர் என்ன? உட்கரு துளை. சரிங்களா? நீங்க படத்தை பாருங்களேன் ஃபர்ஸ்ட், அப்புறமா நம்ம உள்ள பாடத்துக்கு போகலாம். நீங்க பாருங்க. இது வந்து நியூக்ளியஸோடைய ஸ்ட்ரக்சரு.
அப்ப நியூக்ளியஸுக்குள்ள உள்ள ஒரு டார்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னா அது என்னது? நியூக்ளியோலஸ். Nucleus. எதுக்கு பயன்படுகிறது அது? எதுக்காக பயன்படுகிறது? சார் ரைபோசோம் உருவாகும் சார். ரைபோசோம்கள் இங்கதான் உற்பத்தி ஆகும்னு சொன்னேன். ரைபோசோம்களின் தொழிற்சாலை நியூக்ளியோலஸ். ஓகே ரைட். இதில் இங்க இந்த மாதிரியான துளை இருக்கும். அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியார் 4. உட்கரு துளை. என்ன சொல்லுவோம்? உட்கரு துளை. ரைட்டு. அப்ப இந்த பகுதி இருக்குல்ல, இங்க வந்து நியூக்ளியோலஸ் இருக்கு, இது உட்கரு துளை இருக்கு. இந்த பகுதியில நீங்க என்னன்னு சொல்லுவீங்கப்பா? இந்த பார்ட் என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நியூக்ளியோபிளாசம்னு சொல்லலாமா? எஸ், எஸ் சார். நியூக்ளியோபிளாசம். எப்படி நம்ம வந்து செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? நியூக்ளியோபிளாசம்னு சொல்லலாம். ஓகேவா? புரியுதுங்களா? எஸ் சார். இதுதான்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸோடைய ஸ்ட்ரக்சர். அப்ப நியூக்ளியஸை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம என்சிஆர்டில பார்க்கலாம். நியூக்ளியஸ் as a cell organelle was first described by Robert Brown as early as 1831. அதாவது 1831 அது ஒரு செல் நுண்ணுறுப்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சவர் யாரு? ராபர்ட் பிரவுன். சரிங்களா? நியூக்ளியஸை கண்டுபிடிச்ச, உட்கருவை கண்டுபிடிச்ச ராபர்ட் பிரவுன் சின்ன வகுப்புல இருந்து நம்ம படிச்சிருப்போம்பா. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லேட்டர் the material of the nucleus strained by the basic dyes was given the name chromatin by Fleming. சார் இந்த பாயிண்ட் நான் இங்க கொடுக்கல, உங்க புக்ல கொடுத்துருக்குன்னா குரோமாட்டின் கொடுத்துருக்குன்னா பாருங்க, தமிழ் மீடியம். சரியா? சரி. அதாவது என்ன சொல்றாரு, பின்னாடி வந்து நியூக்ளியஸை வந்து சாயமேற்றா செய்யறாங்க. ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது அது என்ன பண்ணுது? அடிப்படை சாயங்களை அது உள்ளெடுத்து கொண்டு, சரியா, அடிப்படை சாயங்களை அது அப்சார்ப் பண்ணிக்குது. அதனால அதுக்கு என்ன பேரு? குரோமாட்டின். குரோமாட்டின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கலரான ஒரு பொருள், ஒரு நிறமுள்ள, ஒரு நிறம் கொண்ட கலரானதுதான் குரோமாட்டின். அப்ப நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவரு யாரு? ராபர்ட் பிரவுன். ஓகே. அப்ப குரோமாட்டின் பேர் வச்சவரு, அதுக்கு குரோமாட்டின் பேர் வச்சவர் யாரு? Fleming. அவ்வளவுதான்டா ராஜா. இது ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், the interface nucleus of a cell when it is not dividing. அதாவது இடைநிலை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்பேஸ் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். வெரி குட். செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல இன்டர்பேஸ் நியூக்ளியஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். இன்டர்பேஸ் நியூக்ளியஸ்ல உள்ள உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். குரோமோசோம் மாதிரியான அமைப்புகள்லாம் தெரியாது, குரோமாட்டின் இழைகளா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்பேஸ்னா G1 S G2 கரெக்டா? இது மூணும் சேர்ந்ததான் இடைநிலை சொல்லுவோம் சார். அந்த சமயத்துல வந்து குரோமோசோமும் உங்களுக்கு தடிப்பான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்காது, அது குரோமாட்டின் இழைகளாகத்தான் இருக்கும். ஓகே ரைட். பார்க்கலாம். The interface nucleus has highly extended and elaborate nucleoprotein fibers called chromatin. சார் இன்டர்பேஸ் நிலையில வந்து நீங்க உள்ள பார்க்கும்போது நீண்ட நியூக்ளியோ புரதங்களால் ஆன நார்களை கொண்டிருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? குரோமாட்டின். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? குரோமாட்டின்னு சொல்றாங்க. இதுக்கு உள்ளேயே யார் இருப்பானா? நியூக்ளியோலை, உட்கரு மணி இதுக்கு நியூக்ளியஸ்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், electron microscopic has revealed that the nuclear envelope, which consists of two parallel membranes with a space between
10 to 15 நானோமீட்டர் கால்டு பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். சார் அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்களேன், நியூக்ளியஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சைட்டோபிளாசம். அப்ப இது உட்கருவில உள்ள இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சார் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்? பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். புரியுதா? அதாவது இரண்டு உட்கரு சவ்வானது 2 அடுக்கால் ஆனது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சார், மேல 1 கீழே 1. இது ரெண்டுத்துக்கும் கேப் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க? பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? Yes, sir. சார் அந்த இடைப்பட்ட பகுதி எவ்வளோனா 10 to 50 நானோமீட்டர், 50 nm. அது ஞாபகம் வச்சுக்கோ. சார் இது வந்து சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட பகுதியா விளங்குகிறது. எது? இந்த நியூக்ளியார் பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ் வந்து இந்த பக்கம் போனா சைட்டோபிளாசம், உள்ள போனா நியூக்ளியோபிளாசம். கரெக்டா? அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நியூக்ளியஸின் வெளிப்புற சவ்வு தொடர்ச்சியாக எண்டோபிளாசமுடன் தொடர்பு கொண்டிருக்கும் மற்றும் இதன் மீது ரைபோசோம்களும் ஒட்டி காணப்படும். The outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum and also bears ribosome on it. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்குமா? அதாவது இந்த இடத்துல நான் சொல்றேன், இதான் நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதனை ஒட்டின மாதிரியே என்ன இருக்கும்? Endoplasm reticulum. ஆமா, எண்டோபிளாசம் வலை இருக்கும். அதுக்கு மேல ரைபோசோம் ஓட்டிட்டு இருக்குமா? Yes, sir. அதான் அதுக்கான அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் நியூக்ளியார் சவ்வு பகுதியில் எண்ணற்ற சிறிய துளைகள் காணப்படுகின்றன. இதற்கு நியூக்ளியார் துளை என்று பெயர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். At the number of places the nuclear envelope is interpreted by minute pores which are formed by the fusion of its two membranes. சரி, இந்த மாதிரி நீங்க எங்கட படம் கொடுத்துக்கிற நான் பார்க்குறேன். இங்க இருக்குல்ல, இந்த இடத்துலமா ஹோல்ஸ் இருக்கா? ஒயிட் கலர் தெரியுதா? இதுதான் உட்கரு துளை. இது 2 மெம்பரேனும், உட்கருவோடைய வெளிசவ்வு உட்சவ்வு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சார் இந்த உட்கரு துளை எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, this nuclear force are the passages through which movement of RNA and protein molecules takes place in both direction between the nucleus and the cytoplasm. சார் உட்கருக்குள்ள இருந்து mRNA வெளியே வருமா வராதா? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உள்ள இருந்து தான் யூகாரியோட்டிக் செல்குள்ள வெளியே வரும். பிளஸ் நியூக்ளியோலஸ்ல உற்பத்தி ஆகக்கூடிய ரிபோசோம்கள் எந்த வழியா தான் வரணும்? இந்த உட்கரு துளை வழியாகத்தான் சைட்டோபிளாஸ்டுக்கு வரணும். அப்போ வெளியிலிருந்து உள்ள இருந்து போறதுக்கும் உதவுவதுதான் இந்த உட்கரு துளை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். பொதுவா ஒரு செல்லுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் ஒரு சில இதுகள்ல நியூக்ளியஸே இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. நார்மலி தேர் இஸ் ஒன்லி ஒன் நியூக்ளியஸ் பெர் செல். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடா மோனாஸ் படிச்சிருக்கீங்க. கிளாமிடா மோனாஸ் ஒரு செல் பாசி படிச்சீங்களா? எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? ஒண்ணே இருக்கும். அதுவே நமக்குலாம் பல நியூக்ளியஸ் இருக்காப்பா? நம்ம மல்டி செல்லுலார் சொல்லலாமா? அப்ப ஒரே செல்லும் ஒரே நியூக்ளியஸ் இருக்கும், பல நியூக்ளியஸும் இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஒரு சிலவைகள் நியூக்ளியஸை கொண்டிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மெச்சூர் ஆர்பிசி அண்ட் மெச்சூர் சல்லடை குழாய் கூறுகள், இது ரெண்டுமே என்ன கொண்டிருக்காது? உட்கருக்கள் இருக்காது. அதாவது இளம் கிடையாது, முதிர்ச்சி அடைந்த பிறகு அது உட்கருவை இழந்து விடும். புரோட்டோபிளாஸ்டை இழந்து இறந்த செல்லாக மாறும். அப்ப நியூக்ளியஸ் இல்லாததும் இருக்கு, மெச்சூர் ஆர்பிசி அண்ட் சல்லடை குழாய் செல்கள். ஓகே, ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது சம் மெச்சூர். சரி, இதோட இருக்கட்டும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோபிளாசம் பிளஸ் குரோமோசோம்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அடுத்த கிளாஸ்க்கு உங்களுக்கு டைம் ஆயிட்டு. ஓகேவா?
எஸ் சார். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நீ டவுட்